ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இப்போ மாதுளம்பழம் வச்சு புட்டிங் செய்யலாம். அதுக்கு ரெண்டே பொருள் தான் தேவை. மாதுளம்பழம், கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்து வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக சுகரு, அவ்வளோதான். இப்போ மாதுளம்பழம், கார்ன்ஃப்ளவர் மாவு, அதிலே சர்க்கரையும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வடிகட்டிட்டு நம்ம சக்கையை தனியாக எடுத்துட்டோம், ஜூஸை தனியாக எடுத்துட்டோம். இதை நம்ம புட்டிங் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஜூஸை நம்ம எண்ணெய் சட்டியில் கொட்டி கைவிடாமல் கிளறுவோம். இப்போ கொட்டியாச்சு, கைவிடாமல் கிளறுவோம். கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு நல்ல திக்காக வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்துச்சு தண்ணியாக. இப்போ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு திக்கு வந்துடும். போட்டதுனால அந்த திக்கு பதத்துக்கு வந்துடும். நல்லா கைவிடாமல் கிளறுங்க, கிளறிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், அப்படியே பபிள்ஸாக வருது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிட்டு ஒரு பாத்திரத்தில், உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணாலும் சரி, இந்த பாத்திரத்தில் நெய் தடவி அடியில் கொஞ்சம் மாதுளம்பழம் போட்டு அந்த இதில் இருக்கிற இதை ஊற்றிக்கலாம். புட்டிங்கை ஊற்றிக்கலாம். இப்போ பபிள்ஸாக வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி மாதுளம்பழத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாதுளம்பழம் புட்டிங்க. இப்போ இந்த ட்ரேயில் ஊற்றியாச்சு, இந்த பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இதை ஆறணுன்னு ஃப்ரீசரில் 3 மணி நேரம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.